இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் இறால் கறி செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வெண்டைக்காய் இறா கறி செய்ய தேவையான பொருட்கள்: இறால் 500 கிராம், சிறிதாக நறுக்கிய வெண்டைக்காய் 5, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 2 கப், வெங்காயம் 3, புளித்தண்ணி 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு பல் 5, ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 6, எலுமிச்சம்பழம் 1, மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை அரை டேபிள் ஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. வெண்டைக்காய் இறா கறி செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து இந்த இறா இருக்கு இல்லையா, அந்த இறாவில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, அதில் உள்ள அந்த அந்த நர்வ்ஸ் இருக்கும், நரம்பு இருக்கும், அதில் வந்து அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தலையும் எடுத்துட்டேன். ஆனால் இந்த டெயில் பகுதியை வந்து நான் எப்போவுமே வச்சுருப்பேன்னா அதில் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வரும். ஸோ அதையும் எடுத்திருக்கேன். அதை அப்படியே சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், அதையும் லைட்டாக அப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நல்லா என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நார்மலாக நீங்கள் ஸ்ரீலங்கன் டிஷ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஸ்ரீலங்கன் டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மஞ்சப்பொடி போடுவாங்க. ஏன் போடுறேன்னா, அது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதுலேயும் நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம். இது என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு ½ அன் ஹவர் என்ன செய்யுங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ அந்த ப்ரானை வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், அந்த எறாவை வந்து நம்ம ஒரு ½ மணி நேரம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அதனால நான் என்ன செய்ய போகிறேன்னா, பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், கொஞ்சம் என்ன செய்ய போகிறேன்னா எலுமிச்சை சேர்த்து நல்லா என்ன செய்ய போகிறேன்னா இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் முதல்ல. இப்போது அந்த பச்சை மிளகாலாம் நான் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, இங்கே ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இப்போ என்ன செய்யணும், நார்மலாக நம்ம வந்து வெண்டைக்காயும் ப்ரானையும் நேராக குக் பண்ணால் என்ன ஆகும்னா, அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஜெல்லு மாதிரி இது இருக்கும். அதனால் அதை சாப்பிடவும் மாட்டாங்க, நிறைய பேருக்கு அது பிடிக்கவும் செய்யாது. அதனால் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து அந்த பேன் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். அந்த நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் இது என்ன செய்கிறேன்னா, அப்படியே இதில் போட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் லைட்டாக நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இதை இப்போது அந்த வெண்டைக்காய் வந்து லைட்டாக வறுத்தாச்சு. இது என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் மஞ்சள் பொடியை இதில் அப்படியே சேர்த்துலாம். அது வந்து ஒரு கலருக்காண்டி தான் நம்ம சேர்க்குறோம். இதை எடுத்து என்ன செய்கிறோன்னா, அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போது நம்ம வந்து அதே பேனில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்னும் கொஞ்சம் நெய்யை சேர்த்துடலாம். நான் அதோட கொஞ்சம் எண்ணெய், அது சூடானதுக்கப்புறம் வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இது என்ன செஞ்சிடலான்னா, இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக என்ன செய்வோன்னா, ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக்கிடாதீங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நம்ம அப்படியே என்ன செய்வோன்னா வதக்கி அப்படியே எடுத்துடலாம். இப்போது அந்த வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வதங்கியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் இதில் உப்பையும் சேர்த்துடலாம். இதே இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா,
மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அதாவது இந்த ப்ரானை அப்படி இதில் சேர்த்துடலாம். இப்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துலாம். சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது அந்த ப்ரான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட் இல்லையா, இதையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதில் அந்த பச்சை மிளகாவுடைய அந்த பச்சை வாடை இதெல்லாம் போகணும். அதனால் ஒரு 3 நிமிஷம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காய் இதையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி, நார்மலாக அந்த ப்ரான் வந்து அதாவது இந்த இறா வந்து ரொம்ப நேரம் வந்து குக் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த இறால் வந்து வெந்துடும். நம்ம வந்து என்ன செய்வோம்னா லாங் ப்ராசஸாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அந்த இறாவை போட்டு ரொம்ப வேக வைக்கும்போது என்ன ஆகும்னா ரப்பர் மாதிரி வந்துடும். அதனால் ஒரு 4 நிமிஷம் தான் இந்த இறாலை வந்து நீங்கள் வேக வைக்கணும். இப்போ கடைசியில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால் இதையும் அப்படி ஊற்றிடலாம். கொஞ்சம் சர்க்கரை, அதோட கொஞ்சம் புளித்தண்ணியை லைட்டாக விடுங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. தேவைக்கான அளவு நீங்கள் விட்டால் போதும். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் சொன்ன ப்ராசஸில் நீங்கள் என்னென்னா அந்த வெண்டைக்காயை டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க, லைட்டாக வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கறி வந்து என்ன ஆகும்னா லைட்டாக அப்படியே வந்து ஒரு கிறிஸ்பி இதில் வரும். வறுத்துட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். வெண்டைக்காய் இறால் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணக்கூடாது. இப்போது இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். வெண்டைக்காய் இறா கறி செய்முறை. முதல்ல ஒரு பவுலில் இறா, அரிசி மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து தனியாக வச்சிடலாம். பிறகு பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், எலுமிச்சை சாறு சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மற்றொரு பாத்திரத்தில் நெய்யை சேர்த்து அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயும் சேர்த்து லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நம்மகிட்ட இருக்கிற அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு பிறகு இறாலையும் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பிறகு அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாடை போனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காயும் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் திரும்பியும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க.
இறுதியில் தேங்காய் பாலை சேர்த்து கடைசியில் கொஞ்சம் புளித்தண்ணியும் சர்க்கரையும் சேர்த்து முடிச்சிடலாம். இப்போது ஒரு சூப்பரான ஒரு சுவையான வெண்டைக்காய் இறால் கறி தயார். இப்போது நம்மளுடைய அந்த வெண்டைக்காய் இறால் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நார்மலாக தோசைக்கு நீங்கள் வைக்கலாம், ஆப்பம், இடியாப்பம், இது மாதிரி இதுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துவையல், அதாவது வாழைப்பூ துவையல் செய்ய போகிறோம். அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இது தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வாழைப்பூ துவையல் செய்ய தேவையான பொருட்கள்: வாழைப்பூ 1/4 கிலோ, தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 4, மல்லி இலை 1 கையளவு, கருவேப்பிலை 1/2 கையளவு, புளி சிறிதளவு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 துண்டு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாழைப்பூ துவையல் செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து வாழைப்பூவை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்னா சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதாவது வாழைப்பூ வந்து சமைக்கும் போது நீங்கள் வெட்டுங்க, நீங்கள் வெட்டி முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா கருப்பு கலர் ஆயிரும். அதனால் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இப்போ தான் கட் பண்ணது. இப்போது நம்ம வந்து எண்ணெயை சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ அதையும் இப்படியே சேர்த்துருங்க. இதை வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் அப்படியே என்ன செய்யுங்கன்னா வதக்கி எடுத்துருங்க. இப்போது இந்த வாழைப்பூ வந்து லைட்டாக வதக்கி எடுத்தாச்சு. கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா அதில் உப்பையும் சேர்த்துடலாம். என்றைக்குமே இந்த வாழைப்பூவை ஸ்லோ ஃப்ளேமில், அதாவது கொஞ்சம் தீயில் வந்து லைட்டான தீயில் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சுருங்க. இப்போது நம்ம வந்து இந்த வாழைப்பூ வந்து வதக்கி எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் வந்து சூடாயாச்சு. சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்னா நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயம் இதையும் அப்படியே சேர்த்துருங்க. இதை வந்து லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக்கிடக்கூடாது. லைட்டாக வந்து அப்படியே வதக்கி எடுத்துருங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வறுத்து எடுத்துருங்க. இப்போது அந்த வெங்காயம் வந்து அப்படியே வதங்கியாச்சு. அதோட நான் என்ன செய்ய போகிறேன்னா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட பூண்டு, மிளகு, இஞ்சி, இதை லைட்டாக என்ன செய்யலாம் அப்படியே லைட்டாக வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்ம வச்சிருக்கிற இந்த தக்காளி அதையும் இதில் சேர்த்துருங்க. இதை வந்து ஒரு கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் வந்து தக்காளி சட்னி பண்ணுவீங்களா, அதே மெத்தட் தான்.
ஆனால் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ நம்ம வதக்கி எடுத்துருக்கோம் இல்லையா, இதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வேணும்னா நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் புளி அதையும் லைட்டாக அப்படியே சேர்த்துடலாம். கடைசியில் நான் வச்சுருக்கிற இந்த மல்லி இலையை அதையும் அப்படியே சேர்த்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, நம்ம அந்த மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சூடாக போட்டிங்கன்னா உங்கள் மிக்சி வம்பா போயிடும். அதனால் இப்போது இதை அப்படியே அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துடலாம். இப்போது நம்ம வந்து இந்த தக்காளி அந்த வாழைப்பூ இதெல்லாம் அரைச்சி எடுத்து சைடில் வச்சுருக்கோம். நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். இந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதாவது எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கடலைப்பருப்பு. இது அப்படியே நம்ம வீட்டில் தாளிக்கிற மாதிரி தான். இதை அப்படியே லைட்டாக நல்லா தாளித்து இல்லை வறுத்து அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த தாளிப்பை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து வச்சுருக்கோம்ல அந்த தாளிப்பை லைட்டாக இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அப்படியே பிளேட் பண்ணிடலாம். வாழைப்பூ துவையல் செய்முறை. முதல்ல ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவை மிதமான ஃபயரில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பிறகு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. பிறகு இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, இஞ்சி, தக்காளி அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சைடில் வதக்கி வச்சுருக்கிற அந்த வாழைப்பூவையும் சேர்த்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. புளி, மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி பிறகு அதை சூடானதுக்கப்புறம் அந்த சூடு இறங்கினதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. மற்றொரு சிறிய தாச்சி எடுத்துக்கோங்க. அந்த பேனில் அந்த எண்ணெயை விட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துருங்க.
இந்த தாளிச்ச இந்த கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வாழைப்பூ துவையலோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது சூப்பரான ஒரு சுவையான ஒரு வாழைப்பூ துவையல் தயார். இப்போது நம்மளுடைய வாழைப்பூ துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நல்லா தோசையோ, இட்லியோ, இடியாப்பமோ, ஆப்பமோ இதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை வந்து லைட்டாக நீங்கள் வந்து இன்னும் வந்து லைட்டாக திக்காக வேணும், அதாவது வேணும் இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லிக்விட் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லதை விட நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். Till then, take care, see you, bye bye. இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் NS சமையலோ. See you, bye.